இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு தனது 3 நாள் விஜயத்தினை முடித்து நாடு திரும்பியுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்றும் நாடளாவிய ரீதியில் மின் விநியோக துண்டிப்பு அமல்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவிப்பு. தமிழ் குடும்பங்களின் காணி உரிமைகளில் கை வைப்பது ஒவ்வொரு தமிழனின் தலை மீது கை வைப்பதற்கு சமம் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிப்பு. கொழும்பு துறைமுக கிழக்கு கொள்கலன் முனைய புதிய சாலை திட்டப் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு துறைமுக தொழிற்சங்கங்களின் கூட்டணி துறைசார் அமைச்சருக்கு கடிதம். தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு தனது 3 நாள் விஜயத்தை முடித்து 2025 உலக அரசாங்க உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டதன் பின்னர் இன்று காலை நாடு திரும்பினார். குறித்த உச்சி மாநாட்டில் ஜனாதிபதி உரையாற்றிய போது உலகளாவிய காலநிலை மாற்றம் அனைவரையும் பாதிக்கக்கூடியது என்றும் நாடுகளுக்கு எல்லை கடந்த சவால்களை எதிர்கொள்ள ஒன்றிணைந்த நடவடிக்கைகள் அவசியம் என்றும் வலியுறுத்தினார். இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி, புதுமை, நிர்வாக சீர்திருத்தங்கள் தொடர்பான தனது தொலைநோக்கு பார்வையினை முன்வைத்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சமூக நீதி, சட்டத்தின் ஆட்சி மற்றும் அதிகாரிகளின் பொறுப்புக்கூறல் ஆகியவை ஒரு பொறுப்பான அரசின் அடிப்படை அம்சங்கள் என்பதையும் சுட்டிக்காட்டினார். சுதந்திர பத்திரிகையின் முக்கியத்துவம், குறைந்த வருமான மக்களுக்கு உரிய ஆதரவு மற்றும் சட்டமுறை ஒழுங்குமுறைகளின் நிலைத்தன்மை குறித்தும் உலகளாவிய நிதி அமைப்பு பலவீனமடைந்து வருவதை சுட்டிக்காட்டி நியாயமான பொருளாதார சூழல் உருவாக்க நிதி சீர்திருத்தங்கள் அவசியம் என்றும் கூறினார். அதே நேரம் ஜனாதிபதியின் நீண்ட உரையில் முக்கிய அம்சங்களாக 1948 மனித உரிமைகள் பிரகடனத்தை புதுப்பித்து டிஜிட்டல் அணுகல் உரிமைகள், சுற்றுச்சூழல் உரிமைகள் ஆகியவற்றை சேர்க்க வேண்டும். சைபர் பாதுகாப்பு, தொழில்நுட்ப வளர்ச்சியால் வேலைவாய்ப்புகளில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் திறன் மேம்பாட்டின் தேவை, ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன் போன்ற தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் வேலை இடப்பெயர்ச்சியை ஏற்படுத்தலாம் என்பதை குறிப்பிட்டு கல்வி மற்றும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் திட்டத்தின் அவசியம் தொடர்பிலும் வலியுறுத்தியுள்ளார். அதே நேரம் நாம் சகோதரர்களாக ஒன்றாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் மேற்கோளுடன் நாம் ஒன்றிணைந்து உலகை மீண்டும் கட்டியெழுப்புவோம் என்றும் உலக தலைவர்களுக்கு உணர்ச்சிகரமான வேண்டுகோள் விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்றும் நாடளாவிய ரீதியில் மின் விநியோக துண்டிப்பு அமல்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. இந்த மின்வெட்டு 1 மணி நேரம் தொடரும் எனவும் அதற்கான நேரம் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் மின்சார சபை தெரிவித்தது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட திடீர் மின்தடையின் விளைவாக நுரைச்சோலை மின் நிலையத்தில் உள்ள 3 மின்பிறப்பாக்கிகள் செயலிழந்ததால் மின்சார சேவையை சமாளிக்க கடந்த 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் நாடு முழுவதும் 1.5 மணி நேரம் மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டது. அந்த அடிப்படையில் பிற்பகல் 3:30 மணி முதல் இரவு 9:30 மணி வரை மொத்தம் 6 மணித்தியாலத்திற்குள் 4 பிரிவுகளாக மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது. இருப்பினும் நேற்றைய தினம் பௌர்ணமி தினமாக இருந்ததால் மின் தேவை குறைவாக இருந்ததால் மின்வெட்டு ஏற்படுத்தப்படவில்லை. தற்போது நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் மின்பரப்பாக்கிகள் பழுது பார்க்கப்பட்டு வருவதாகவும் அவற்றின் பராமரிப்பு பணிகள் மின் பொறியியலாளர்களால் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் மின்சார சபை தெரிவிக்கிறது. பணிகள் விரைவாக முடிந்ததன் பின்னர் மின்பரப்பாக்கிகள் மீண்டும் இயக்கப்பட உள்ளதாகவும் பெரும்பாலும் நாளைய தினம் நுரைச்சோலை மின் நிலையம் தேசிய மின் கட்டமைப்போடு இணைக்க வாய்ப்பு உள்ளதாகவும் மின்சார சபை குறிப்பிடுகிறது. தையிட்டியில் தமிழ் குடும்பங்களின் காணி உரிமைகளில் கை வைப்பது ஒவ்வொரு தமிழனின் தலை மீது கை வைப்பதற்கு சமம் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அவர் ஏனைய கட்சிகளின் கட்சி பேதங்களை புறந்தள்ளி இந்த போராட்டத்திற்கு ஆதரவளிக்க மக்கள் கூடி வந்துள்ளார்கள். ஆனால் சட்டத்தின் ஆட்சியினை பற்றி பேசும் அரசாங்கம் தொடர்ந்தும் இந்த அநியாயத்தை செய்து கொண்டிருக்கின்றது. சட்டத்தின் ஆட்சி என்றால் சட்டத்தை மட்டுமே கருத்தில் கொள்ள வேண்டும். அது பௌத்த விகாரையாக இருக்கலாம், சைவ கோயிலாக இருக்கலாம், முஸ்லிம் பள்ளிவாசலாக இருக்கலாம், கிறிஸ்தவ தேவாலயமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சட்டத்துக்கு மீறி கட்டப்பட்டிருந்தால் அது அகற்றப்பட வேண்டும். எப்படி ஒரு பொதுமகன் சட்டத்தை மீறி கட்டடம் எழுப்பினால் அது அகற்றப்படுமோ அதே விதமாக இது அகற்றப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். இது அகற்றப்படாவிட்டால் இது ஒரு முன்மாதிரியாக பயன்படுத்தி தமிழர்களின் தாயகத்தின் அனைத்து பகுதிகளிலும் ஆக்கிரமிப்பு தொடரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அது ஒவ்வொரு தமிழனின் தலை மீது கை வைப்பதற்கு சமம் என்றும் கூறினார். இவ்வாறு சட்டத்தின் ஆட்சியினை மதிக்கும் எவராக இருந்தாலும் இந்த போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். இதேவேளை நீதிமன்ற உத்தரவுகளை மீறி யாழ்ப்பாணத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தியதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு நாளை மல்லாகம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. யாழ் தையிட்டி திஸ்ஸ விகாரைக்கு முன்பாக அவர் தலைமையிலான குழு போராட்டம் நடத்த திட்டமிட்டிருந்ததாக காங்கேசன்துறை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த நீதிமன்ற உத்தரவு வழங்கப்பட்டது. அந்த பகுதிக்குள் நுழைய அவருக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் ஒரு குழுவுடன் அங்கு சென்று கருப்பு கொடிகளை ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் காரணமாக இந்த விவகாரம் தொடர்பான விசாரணைக்காக அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைக்கப்பட்டுள்ளார்.
கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு கொள்கலன் முனையத்தின் புதிய சாலை திட்டம் தொடர்பாக துறைமுக அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவுக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. அதன்படி கிழக்கு முனையத்தின் கட்டுமான பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு துறைமுக தொழிற்சங்கங்களின் கூட்டணி இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளதோடு இந்த திட்டம் தனிச்சையாக செயல்படுத்தப்படுவதாக இருந்தால் எதிர்காலத்தில் இது பெரும் நெருக்கடிக்கு வழிவகுக்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அவர்கள் கடிதத்தில் குறிப்பிடும் போது இந்த திட்டத்தை நியாயமான காரணங்கள் இல்லாமல் செயல்படுத்த முடியாது, மேலும் இதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். துறைமுக தொழிற்சங்கங்கள் இதனைத் தொடர்ந்து துறைமுக அதிகார சபையின் பணத்தை செலவழித்து தன்னிச்சையாக செயல்படும் தரப்பினரிடமிருந்து அந்த செலவுகளை வசூலிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். இந்த திட்டம் பல சர்வதேச மற்றும் உள்ளூர் நிறுவனங்களின் பங்களிப்புடன் மற்றும் துறைமுக அதிகார சபையின் பல பிரிவுகளின் ஒத்துழைப்புடன் உருவாக்கப்பட்டுள்ள போதும் புதிய நிர்வாகம் அதன் செயல்பாட்டை திருத்தி செயல்படுத்த முயற்சித்து வருகிறது. இந்த திருத்தம் தொடர்பாக துறைமுக தொழிற்சங்கங்களின் கூட்டணி மேற்கொள்ளப்பட்ட கலந்துரையாடலுக்கு பதிலளிக்கும் வகையில் துறைமுக அதிகார சபை நிர்வாக அதிகாரிகள் சங்கம் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. ஆனால் அந்த அறிக்கையினை கவனத்தில் கொண்டு சாலையின் மேம்பாட்டு பணிகள் தொடர்கின்றன என்றும் குறிக்கப்பட்டுள்ளது. கடிதத்தில் தொழிற்சங்கங்கள் புதிய திட்டத்தை உருவாக்குவதில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினருடனும் கலந்துரையாடலுக்கு அழைக்க வேண்டும் என்றும் பின்னர் திட்டத்தை நெறிப்படுத்தி செயல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ள அதே நேரம் துறைமுக தொழிற்சங்கங்கள் இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்க்கின்றன என்றும் கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. சட்டமாதிபரை பதவியிலிருந்து நீக்க எந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டாலும் அவரை பாதுகாக்க தயங்க மாட்டோம் என சட்டமாதிபர் திணைக்கள சட்ட அதிகாரிகளின் சங்கம் அறிவித்துள்ளது. அண்மையில் சட்டமாதிபர் குறித்து தவறான தகவல்கள் மற்றும் தவறான கருத்துக்கள் பரவுவதை சங்கம் ஆழ்ந்த கவலையோடு கவனித்து வருவதாக சங்கத்தின் பதில் செயலாளர் டஷா கஜநாயக்க வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமீபத்தில் 3 சந்தேக நபர்களை விடுவிக்க சட்ட அதிபர் வழங்கிய பரிந்துரைகள் திணைக்களத்தின் மரபுகளுக்கு ஏற்கவே மேற்கொள்ளப்பட்டன என்று அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. சட்டப்பூர்வமான அடிப்படையில் தேவையான அனைத்து பொருத்தங்களை ஆராய்ந்த பிறகு இவை பரிந்துரைக்கப்பட்டுள்ளன என்றும் இந்த முடிவில் சங்கத்திற்கு முழுமையான நம்பிக்கை உள்ளது என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுயாதீனமாகவும் உயர்நிலையான நடைமுறைகளை பின்பற்றியும் செயல்படும் திணைக்களத்திற்கு எதிராக நடத்தப்படும் எந்த முயற்சியையும் ஏற்க முடியாது என சட்டமா அதிபரின் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தன்னை போல நடித்து பாடசாலை பொருட்களுக்கு நன்கொடை கேட்டு மக்களை ஏமாற்றும் ஒரு கும்பல் செயல்படுவதாக தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் தனது எக்ஸ் கணக்கில் வெளியிட்டுள்ள பதிவொன்றில் குறித்த மோசடி தொடர்பாக எச்சரித்துள்ளார். அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, என் பெயரை தவறாக பயன்படுத்தி ஒரு மோசடி கும்பல் பாடசாலை பொருட்களுக்கு நன்கொடைகள் கேட்டுள்ளது. இது தொடர்பாக நான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துடன் இணைந்து செயல்பட்டு வருகின்றேன். அவர்கள் துபாயில் உள்ள முக்கிய குற்றவாளியை கண்டுபிடித்துள்ளார்கள். இந்த நிலையில் குற்றவாளிகள் விரைவில் பிடிபடுவார்கள் என்றும் தயவு செய்து அவர்களால் ஏமாற்றுகளை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டாம் என்றும் பொதுமக்களிடம் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். குரங்குகளை பிடிக்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் KD லால்காந்த் தெரிவித்துள்ளார். கண்டியில் நடைபெற்றிருந்த நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போது அவர் பிடிக்கப்படும் குரங்குகளை ஒரு தீவிற்கு கொண்டு செல்ல நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் இதற்காக ஒரு தீவு அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த திட்டம் பரீட்சாத் அடிப்படையில் முன்னெடுக்கப்படும் குரங்குகளை பிடிக்கும் முயற்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் மனவர்ணவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். பயிற்சிக்கு குரங்குகள் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன என்ற குற்றச்சாட்டு உள்ளதாகவும் இதனை எதிர்கொள்வதற்காகவே இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தனது சீன விஜயத்தின் போது குரங்குகளை ஏற்றுமதி செய்வது தொடர்பாக பேச்சுக்கள் நடத்தியிருக்கலாம் என்ற சந்தேகம் உண்டாகியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் கடந்த அரசாங்கத்தின் போது சீனாவுக்கு குரங்குகளை ஏற்றுமதி செய்வதற்கான திட்டங்கள் இருந்தது. தற்போதைய ஜனாதிபதி தனது சீன விஜயத்தின் போது இதை பற்றி பேசியிருக்கலாம். அதனால்தான் நாட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் குரங்குகள் மீது பழி சுமத்தப்படுகின்றதா என்ற சந்தேகம் எழுகிறது என்று கூறினார். மேலும் இவர்கள் சிறந்த அரசியலில் ஈடுபடலாம், ஆனால் அரசு நிர்வாகத்தை முறையாக முன்னெடுக்க முடியாது. ஆட்சியை நினைத்தது போல் எளிதாக இல்லை என்றும் அது கடினமாக உள்ளது என்பதையும் JVP-யினர் ஒப்புக்கொள்கின்றனர் என்றும் தெரிவித்தார். அத்துடன் நாட்டில் தற்போது மின்சார விநியோகத்தில் ஏற்படும் சிக்கலே முக்கிய பிரச்சனையாக உள்ளதாகவும் நுரைச்சோலையின் மின் பரப்பாக்கிகள் செயலிழந்ததால் 900 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தீர்வு காண்பதற்கே அரசாங்கம் முதலில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். மேலும் மின்சக்தி அமைச்சர் ஒரு பொறியியலாளர் என கூறப்படுவது நகைச்சுவையாக உள்ளது. மின்சார சபையின் பொறியியலாளர்கள் முன்பே இந்த பிரச்சினை குறித்து அமைச்சருக்கு அறிவித்திருந்தனர். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அரசின் செயல் முறைப்பாட்டினை அவர் விமர்சித்துள்ளார்.